வணக்கம்ப்பா. வாங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஊறுகாய் ஒன்று வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கேன். நார்த்தங்காய் ஊறுகாய் ஒருத்தங்க கொடுத்தாங்க. ஒன்று 350 இருந்தது. 1 கிலோவை கல்லுப்பில் போட எடுத்து வச்சுட்டு ஒரு 350 கிராம் நார்த்தங்காயை வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் அளவுங்கிறதுனால சின்ன சட்டிலேயே வேக வச்சுருக்கேன். இட்லி கொப்பரை எடுக்காமல் பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்போம் அதுக்கு வேகிறதுக்கு. இதுக்கடையில் இதுக்கு வேண்டிய பொருளெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 10-20 பூண்டு பெரியதாக எடுத்துக்கோங்க. பெரிய பூண்டு தான் நல்லாயிருக்கும். மிளகாவும் அதே மாதிரி பெருசாக எடுத்துக்கோங்க. அதை இதை மாதிரி கீறிக்கோங்க. 10 பச்சை மிளகாய். இது நம்ம தயிர் சாதத்துக்கு ஒன்று எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த ஊறுகாவிலேருந்து எடுத்துக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இடையில் வெந்தயத்தை இந்த அளவு வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்றதுனால வாசம் இன்ஸ்டன்ட் தானே. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன விரலி மஞ்சள் எல்லாம் சேர்த்து இது மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போது இது வெந்துருச்சு. வெந்த நார்த்தங்காயை நம்ம இது மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு வானிலையில் 100 நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து இந்த அளவு முதல்ல வெங்காயம் இப்போ வெள்ளைப்பூடு முதல்ல போடுவோம். ஏன்னா வெள்ளைப்பூடு வேகணும். வேகலைன்னா அது ஜூஸி ஆகாது. அதனால் இது எண்ணெயில் நல்லா வேகட்டும். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் சேர்ப்போம். முதல்ல பச்சை மிளகாய் சேர்த்தேன்னா பச்சை மிளகாய் எடுத்து சாப்பிட இருக்காது, ஜாம் ஆயிரும். இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் திறமாக எடுக்க மறந்துட்டேன். 3 ஸ்பூன் கோபுரமாக 4 ஸ்பூன் கூட போடலாம். வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா வெந்தயம் வெள்ளை மஞ்சள் பொடியும் அதையும் நம்ம அதில் சேர்த்து நல்லா அது பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிப்போம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. இந்த சமயத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். ஊறுகாய்க்கு எப்போவுமே நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். 2 அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விடும். மசாலோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இதுக்கு இடையில எல்லாம் வெந்துடும். இப்போ நம்ம வெட்டி வச்ச நார்த்தங்காய் அந்த ஜூஸோடு சேர்த்துப்போம். இந்த ஜூஸை கொட்டிடாதீங்க. அந்த ஜூஸோடு சேர்த்து இதையும் நம்ம நல்லா வதக்கி கொடுப்போம். இப்போ இது மசாலோட நல்லா சேரும்போது நம்ம ஒரு 100 கிராம் கல்லுப்பை மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் நம்ம அதோட சேர்த்துப்போம். இது சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், ஊறுகாய் அந்தளவுக்கு நல்லா ரெடி ஆகிடும். இது இன்ஸ்டன்ட் ஊறுகாய். 1 மாதத்துக்கு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா கெடாது. நீங்கள் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.